உண்மை செய்திகள். கிரீன்ஸ்லாந்தில் பனிக்கட்டி ஏன் உருகுகின்றது? பனிக்கட்டிகள் உருகினால் இந்தியாவின் நிலை என்ன? கிரீன்ஸ்லாந்தின் பனிக்கட்டி உருகும்போது ஒரு தீவு நகரம் கடலுக்குள்ளிருந்து வெளியே எழுகின்றது. புவியியலாளர்கள் உள்ளூர் சமூகத்துடன் இணைந்து அப்பகுதியின் கடல் மட்டம் குறைவதால் குடியிருப்பாளர்கள் எவ்வாறு மாற்றியமைக்க முடியும் என்பதை தீர்மானிக்கின்றனர். கடந்த 4 கோடைக்காலங்களில் கொலம்பியா பல்கலைக்கழகத்தின் எர்த் அப்சர்வேட்டரியின் ஆராய்ச்சி குழு ஒரு சிறிய விமானத்தில் ஏறி கிரீன்ஸ்லாந்தின் மேற்கு கடற்கரையில் அதே பெயரில் உள்ள தீவில் உள்ள ஆசியாட் நகரத்திற்கு பறந்தது. அடுத்த 10 ஆண்டுகளில் கடல் மட்டங்கள் அப்பகுதி முழுவதும் எவ்வாறு மாறக்கூடும் என்பதை ஆராய்ச்சி செய்வதற்கான திட்டத்தின் ஒரு பகுதியாக ஆராய்ச்சியாளர்கள் ஆசிய தீவு கூட்டத்திற்கு செல்கிறார்கள். அவர்கள் கண்டுபிடிப்புகள் கடல் மட்ட உயர்வால் உலகில் பெரும்பாலான நாடுகள் அனுபவிக்கும் மாற்றங்களை வெளிப்படுத்தும். ஆசியாட் என்பது மீன் வளர்ப்பில் வேரூன்றிய ஒரு தொழில்துறை நகரமாகும். இது கிரீன்ஸ்லாந்து பனிக்கட்டி கடலுடன் சந்திக்கும் கடற்கரையிலிருந்து சுமார் 25 மைல் தொலைவில் அமைந்துள்ளது. துடிப்பான வண்ணங்களில் சிறிய வீடுகள் காலனித்துவ காலத்திலிருந்தே உள்ளன. அப்போது கட்டிடங்கள் செயல்பாட்டின்படி வண்ணக்குறியீடுகள் செய்யப்பட்டிருந்தன. கட்டிடங்கள் சுற்றியுள்ள பனிக்கட்டி நிலப்பரப்புடன் பெரிதும் வேறுபடுகின்றன. நீண்ட குளிர்கால மாதங்களில் பனி இங்கே தரையில் போர்வை, கோடையில் சாம்பல் உருமாற்ற பாறைகள் கடற்கரையோரத்தில் வெளிப்படும். மேலும் மீன்பிடி படகுகள் துறைமுகங்களில் வரிசையாக இருக்கும். அலைகளுக்கு ஏற்ப கப்பல்கள் நாள் முழுவதும் வந்து செல்கின்றன. ஆழமற்ற நீரில் அதிக செறிவுள்ள ஊட்டச்சத்துக்கள். இது குளிர்ந்த உப்பு நீரை பனிக்கட்டி உருகிய நன்னீருடன் கலப்பதன் விளைவால் பிளாங்டான் வளர்ச்சியை அதிகரிக்கிறது. ஏராளமான மீன்கள், திமிங்கலங்கள் மற்றும் கடல் பறவைகள் இங்கே ஈர்க்கப்படுகின்றன. ஆசியா தீவு கூட்டத்தில் உள்ள ஏராளமான தீவுகள் மற்றும் பாதுகாப்பான விரிகுடாக்கள் பல கடல் பாலூட்டிகள் மற்றும் கடல் பறவைகளுக்கு சிறந்த இனப்பெருக்கம் செய்யும் இடமாக உள்ளது. வால்ரசுகள் தங்கள் குஞ்சுகளை வேட்டையாடவும் வளர்க்கவும் ஆழமற்ற நீரை பயன்படுத்துகின்றன. தீவுகளில் பாறைகளில் பஃபின்ஸ், ஃபுல்மோத்ஸ் மற்றும் கில்லிமோட்ஸ் போன்ற கடல் பறவைகள் கூடு கட்டுகின்றன. உலகம் வெப்பமடைந்து கடல் மட்டம் மாறும்போது இந்த விலங்குகள் மாற்றியமைக்க வேண்டும். 1880 முதல் உலக சராசரி கடல் மட்டம் 9 அங்குலம் அல்லது அதற்கு மேல் உயர்ந்துள்ளது. உலகெங்கிலும் உள்ள கிரீன் ஹவுஸ் வாயு வெளியேற்றத்தை நாம் கணிசமாக குறைக்க முடிந்தாலும் 2000 ஆண்டில் இருந்ததை விட 2100 ஆண்டில் அமெரிக்காவை சுற்றியுள்ள கடல் மட்டம் 2 அடி அதிகமாக இருக்கும் என்று ஆராய்ச்சியாளர்கள் மதிப்பிட்டுள்ளனர். முற்றிலும் மாறுபாடு. கடலை காட்டிலும் நிலம் உயர்ந்து வருகிறது. அமெரிக்க கவனத்தில் இருந்து நாம் பெரும்பாலும் கவலைப்படுவது வெள்ளம் மற்றும் கடல் மட்டங்கள் உயர்வது மற்றும் அது போன்றவற்றால் ஏற்படும் சேதம். புவியியலாளர்கள் கூறுகின்றனர். கிரீன்ஸ்லாந்தை உள்ளடக்கிய பனி உருகும்போது அதன் இடையிலிருந்து விடுவிக்கப்பட்ட நிலம் படிப்படியாக உயரும். இது ஐசோஸ்டாட்டிக் ரீபவுண்ட் என்று விஞ்ஞானிகளால் அறியப்படுகிறது. ஒரு காலத்தில் பூமியின் மேலோடு சுருக்கப்பட்ட அழுத்தம் குறைகிறது. மேலும் கிரீன்ஸ்லாந்து மற்றும் அதன் கரையோர தீவுகளில் சேகரிப்பு ஒவ்வொரு ஆண்டும் மில்லிமீட்டர்களால் உயர்கின்றது. இந்த மேல் நோக்கி இயக்கம் கூடுதலாக உருகும் பனி சுற்றியுள்ள கடல் பாதிக்கிறது. பனிக்கட்டிகள் அருகிலுள்ள நீரின் மீது ஈர்ப்பு விசையை செலுத்தி கடலை பனிக்கட்டியை நோக்கி இழுக்கிறது. பனி உருகும் போது இந்த இழுப்பு பலவீனமடைகிறது. மேலும் நீர் உலகம் முழுவதும் மறுபகிர்வு செய்யப்படுகிறது. இந்த மறுபகிர்வு கிரீன்ஸ்லாந்திற்கு அருகில் உள்ள உள்ளூர் கடல் மட்டத்தை சிறிது குறைத்து தொலைதூர பகுதியில் கடல் மட்டத்தை உயர்த்தும். உலகின் மற்ற பகுதிகளில் நீங்கள் பெரும் கடல் மட்ட உயர்வை காட்டிலும் பனிக்கட்டி உருவதன் நிகர விளைவு கடல் மட்டத்தின் ஆழமற்றதாக இருக்கும். அடுத்தடுத்த ஆண்டுகளில் சுற்றியுள்ள நீரின் குளியல் அளவீடு அல்லது கடல் தளத்தை ஆய்வு செய்வதை ஆராய்ச்சியாளர்கள் நோக்கமாக கொண்டுள்ளனர். வளர்ந்து வரும் கடற்பரப்பு மற்றும் அது அவர்களின் வாழ்க்கையை எவ்வாறு பாதிக்கும் என்பதை பற்றிய தெளிவான படத்தை உள்ளூர் சமூகத்திற்கு வழங்க அவர்கள் விரும்புகிறார்கள். 2100 ஆண்டளவில் கிரீன்ஸ்லாந்தின் கடல் மட்டம் 1 முதல் 3 மீட்டர் வரை குறையும் என்று கூறலாம். இது உண்மையில் என்ன வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது?
நிலம் மாறுவது மற்றும் கடலோர கால்வாய்கள் ஆழமற்றதாக மாறுவதால் அது கடல்வாழ் உயிரினங்களின் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். நீரின் சில பகுதிகள் ஒருவருக்கொருவர் துண்டிக்கப்பட்டு முழு பகுதிகளையும் தனிமைப்படுத்தி சுற்றுச்சூழல் அமைப்புகளை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் ஊட்டச்சத்துகளின் ஓட்டத்தை தடுக்கலாம். கடலோர வாழ்விடங்களை நம்பியிருக்கும் இளம் மீன்களுக்கு இந்த மாற்றம் குறிப்பாக தீங்கு விளைவிக்கும். அவை வளரவும் அவை உயிர் வாழ்வதை கடினமாக்குகிறது. மனிதர்களை பொறுத்தவரை வழி செலுத்தல் சேனல்கள் ஆழமற்றமாகவும் பெருகிய முறையில் மாறும். மேலும் இறுதியில் பாதுகாப்பான பாதை சாத்தியமற்றதாக இருக்கலாம். துறைமுகத்தில் புதிய தடைகள் தோன்றுவதால் தண்ணீரை அணுவது மிகவும் சவாலாக தோன்றும். பல 10 ஆண்டுகளாக தீவில் வசிப்பவர்கள் தங்கள் சுற்றுச்சூழலில் படிப்படியான மாற்றங்களை நேரடியாக கவனித்து வருகின்றனர். பாறைகள் மேலும் மேலும் வெளிப்படுவதை உள்ளூர்வாசிகள் கவனித்திருக்கிறார்கள். மனித நேர அளவுகோல் ஒரு தலைமுறை அல்லது 2 தலைமுறைகளை நினைவு வைத்திருக்க முடியும். இது இந்த பகுதியில் எங்கள் கருவி காலத்தை விட நீண்டது. 70 ஆண்டுகளுக்கு முன்பு நீருக்கடியில் இருந்த சில நிலப்பரப்புகள் இப்போது நீர்நிலைக்கு மேலே உள்ளன. இப்பகுதியில் பயன்படுத்தப்படும் கிரேடு பள்ளி புத்தகங்கள் அனைத்தும் கடல் மட்டம் உயர்வதை ஆராய்ச்சியாளர்கள் தகவல் உள்ளூர் சமூகத்தை அவர்கள் எதிர்பார்ப்புகளை மறுமதிப்பீடு செய்ய தூண்டியுள்ளது. எந்த ஒரு மாற்றத்தையும் போலவே நிலம் உயரும்போது அதை பற்றி தெரிந்து கொள்வது சமூகத்தை மாற்றியமைக்க அனுமதிக்கும். ஏற்கனவே கிரீன்ஸ்லாந்தில் பனிக்கட்டியானது வேகத்தில் பனியை இழந்து வருகிறது. தற்போதைய கடல் மட்ட உயர்வுக்கான மிகப்பெரிய ஆதாரங்களில் இதுவும் ஒன்றாகும். மேலும் அதன் உருகுவது உலகெங்கும் உள்ள கடலோர சமூகங்களுக்கு கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இருப்பினும் எவ்வளவு வேகமாக மற்றும் எவ்வளவு பனிக்கட்டி உருகும் என்பது எதிர்கால உமிழ்கள் பிற காலநிலை நடவடிக்கைகள் மற்றும் பனிக்கட்டிக்குள் இருக்கும் இயற்கை மாறுபாடுகளை பொறுத்தது. இந்த திட்டத்தை பற்றி நான் மிகவும் சுவாரஸ்யமான கருத்து என்னவென்றால் அவை உண்மையில் உள்ளூர் சமூகங்களின் தேவைகளுடன் அறிவியலை பின்னி பிணைத்துள்ளன. மேற்கத்திய உலக விஞ்ஞானிகளுக்கு ஒரு சமூகத்தின் தேவைகளுக்கு எது மிகவும் பொருத்தமானது என்பது எங்களுக்கு தெரியாது. உலகின் பெரும்பாலான பகுதிகளுடன் ஒப்பிடும்போது கிரீன்ஸ்லாந்து மட்டும் வேறுபட்ட கடல் மட்ட உயர்வை அனுபவிப்பதில் இல்லை. உதாரணமாக மேற்கு அண்டார்டிகாவில் பனி உருகும்போது நிலமும் உயர்கிறது. கிரீன்ஸ்லாந்தில் உருவதைப் போலவே நன்னீர் அதிகரித்து வரும் வெளியீடு உலகளாவிய கடல் மட்ட உயர்வுக்கு பங்களிக்கின்றது. இந்த பனிக்கட்டியில் என்ன நடக்கிறது மற்றும் அது கடலுக்கு எவ்வாறு பங்களிக்கிறது என்பதை பூமியில் உள்ள அனைவரையும் முற்றிலும் பாதிக்கிறது. ஆனால் இந்த கணிப்புகளை இந்தியர்களுக்கு எவ்வாறு பொருத்துவது என்பது மிகவும் முக்கியமானது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்டில் தெரிவிக்கவும். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.